கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேத கலந்துரையாடலுக்கு வந்திருக்கிற நம்முடைய நேயர்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை தொடர்ந்து வாரந்தோறும் நடந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து எங்களுக்கு கிடைத்து வருகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தினந்தோறும் நீங்கள் வந்து 9 மணி அளவிலே இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி முற்றிலும் வேத சத்தியத்தை முக்கிய காரணமாய் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வேத சத்தியம் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் மற்றவர்களிடத்திலே சேர்க்க வேண்டிய ஊழியத்தை உங்களிடத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீங்கள் தயவாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஃபேஸ்புக்ல அங்கே ஆப்ஷன் பட்டன் வரும் உங்களுக்கு. அதுல போய் ஷேர் என்ற அந்த ஷேர் பட்டனை அழுத்தி மற்ற குழுக்களுக்கு மற்ற ஃபேஸ்புக் பேஜ்களுக்கு நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் செய்யலாம். அதன் மூலம் அநேகர் நம்முடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனாலே நாம் இங்கே ஆட்களை அதிகமாய் சேர்ப்பதற்காக அல்ல, இந்த நிகழ்ச்சியை சத்தியத்தை அதிக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அதனாலே நீங்கள் ஷேர் செய்து மற்றவர்களையும் இந்த நிகழ்ச்சியில இணைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த ஊழியத்தை தயவாய் செய்யுங்கள். ஆசிரியரின் ஊழியங்கள்ல பல ஊழியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு ஊழியம்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஃபேஸ்புக் நேரலை ஊழியம். இதல்லாமல் பல ஆசிரியரின் ஆராய்ச்சி புத்தகங்கள், பல ஆராய்ச்சி புத்தகங்கள் ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார். 15 விதமான ஆராய்ச்சி புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான தலைப்புகளிலே ஆராய்ச்சி புத்தகங்கள் நம்மிடம் இருக்கிறது. ஆராய்ச்சி புத்தகங்கள் வேண்டும் என்போர் உங்களுக்கு நீங்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு போன் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த போன் நம்பரை பார்த்து உங்களுக்கு ஆராய்ச்சி புத்தகம் தேவை என்றால் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை கேட்டால் நாங்கள் உங்களுக்கு ஆராய்ச்சி புத்தகங்கள் அனுப்பி வைப்போம். அதற்குரிய காரியங்கள், அதில் ஆராய்ச்சி புத்தகங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதை கேட்டு அதன்படியே நீங்கள் ஆராய்ச்சி புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆசிரியரின் மாதாந்திர பத்திரிகை இருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் விசுவாச முழக்கம் என்ற மாதாந்திர பத்திரிகையை எழுதி வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளமாக இந்த மாதாந்திர பத்திரிகை இந்தியா முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. அதனாலே ஆசிரியரின் மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்போர் உங்களுடைய விலாசத்தையும் போன் நம்பரையும் டிஸ்பிளேல உங்களுக்கு சிறிது நேரத்துல தெரியும். அந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பத்திரிகை பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதாந்திர பத்திரிகையானது முற்றிலும் இலவசம். அதனாலே நிச்சயமாய் நீங்கள் கேட்டு அதை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய செய்திகள், பல ஆராய்ச்சிகள் அடங்கிய செய்திகள் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்திலே ஏற்கனவே பல செய்திகள் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. அதை நீங்கள் போய் அதை பார்க்கலாம். கூட உங்களுக்கு மறுநாள்லே உங்களுக்கு யூடியூப்ல அது ஒளிபரப்பாகும். இதை தவற விட்டவர்கள் நீங்கள் யூடியூப்லேயும் போய் பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் இந்த லைக் பேஜ்லயே உங்களுக்கு டெலிவரன்ஸ் நியூஸ் இந்த பேஜ்லயே எல்லா வீடியோவும் இருக்கும். இப்போ நம்ம கடந்த ஒரு வாரம் 5 நாட்கள் நடத்திய அந்த ப்ரோக்ராம் மொத்தமும் இந்த யூடியூப் இந்த ஃபேஸ்புக் சேனல்லேயே இருக்கிறது. நீங்கள் அதிலேயும் பார்க்கலாம். அல்லது இதிலே பார்க்க முடியாதவர்கள், இதிலே பார்ப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் நீங்கள் யூடியூப்லேயே போய் பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். நரபலி நம் தேவனுக்குரியதா என்ற தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு, நமக்கு தேவையான தலைப்பு, நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய தலைப்பு. நம்முடைய தலைப்புகள் ஒவ்வொன்றும் ஏனோ தானோ என்று தலைப்புகள் நாம் எடுப்பதில்லை. மிக முக்கியமாக கிறிஸ்தவ வட்டாரத்திற்கு தேவையான விசுவாசத்திற்கு அடுத்தபடியான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெறுவதற்கான தலைப்புகள் தான் நாம் ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பிலே இன்றைக்கு பல காரியங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். ஆசிரியர் அவர்கள் வழக்கம் போல அரை மணி நேரம் உங்களுக்கு செய்தியாக உங்களுக்கு சத்தியங்களை பகிர்ந்து கொடுப்பார். தொடர்ந்து நம்முடைய செய்தியை அரை மணி நேரமாக நீங்கள் பொறுத்திருந்து செய்தியை கேட்டு பிற்பாடு உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கேட்கலாம். மற்ற இந்த செய்தி தலைப்புக்கு இல்லாத மற்ற
அப்பாற்பட்ட கேள்விகளை நீங்கள் போன் செய்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த கமெண்ட் பேஜிலே உங்களுடைய கேள்விகளை கேட்கும்போது இந்த செய்திக்கேற்ற இந்த இன்றைக்கு செய்திக்கேற்ற தலைப்பிலே உள்ள கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கேட்டால் ஆசிரியர் அவர்கள் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் நிச்சயமாய் கொடுப்பார். கேள்வி யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். பாஸ்டர்கள், விசுவாசிகள் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்க தயங்காதீர்கள். அல்லது நாங்கள் கேள்வி கேட்க விரும்பவில்லை, நாங்கள் பதில் தான் சொல்லுவோம் என்று சொல்லுகிறவர்களும் உங்கள் பதிலை கூட நீங்கள் இங்கே கமெண்ட் பேஜிலே நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பதில் வேதத்திற்கு ஒத்து வருகிறதா அல்லது வேத வசனப்படி இருக்கிறதா என்பதை நாம் அதை கலந்தாய்வு செய்யலாம். பலிமுறை, இன்றைக்கு பலிமுறை என்றால் என்ன? பலி என்றாலே இயேசு கிறிஸ்து தான் பலி. அதுல பலி என்ற ஒன்று, அந்த வார்த்தை யார் உச்சரித்தாலும் அதிலே இயேசு கிறிஸ்து தான் பலியாக வருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பலி எப்பொழுது ஆரம்பித்தது, ஏன் இந்த பலிமுறைகள், நரபலி நம்முடைய வேதத்தில் செலுத்தப்பட்டதா, அப்படி என்ற பல காரியங்களை நாம் இன்றைக்கு அலசி ஆராய இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய இணைப்பில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே நீங்கள் இணைப்பில வந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் ஷேர் செய்து மற்றவர்களையும் கூடிய விரைவில் இணைப்பில நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் ஆரம்ப ஜபமாக நம் மத்தியிலே பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆரம்ப ஜபத்தை பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் ஜப சிந்தையில இருப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் புதிய தலைப்பிலே நாங்கள் கேட்க போகிற செய்தியை பரிசுத்த ஆவியான தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கொண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதை போதிக்கிறதான எங்களுடைய போதகர் அவர் டாக்டர் சேவரியா அவர்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவரை அபிஷேகித்து நீர் கொண்டு வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வளைவில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியான தாமே வழிநடத்தலை கொடுக்கொண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 இப்பொழுது ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஆசிரியர் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஐயா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். 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 இப்பொழுது பாஸ்டர் சத்யதாஸ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் நமக்கு செய்தி கொடுப்பார்கள். அரை மணி நேரம் நம்ம செய்தியை கேட்ட பிறகு நம்முடைய கேள்விகள் எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு குறித்து வைத்துக் கொண்டு நாம் கேட்கலாம். ஐயா, நீங்க செய்தியை ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைய தேவ செய்தி, நரபலி நம் தேவனுக்கு உரியதா? நரபலி நம் தேவனுக்கு உரியதா? பலி என்றாலே உயிரை விடுதல் அல்லது உயிரை கொடுத்தல். பலி என்றாலே உயிரை விடுதல் அல்லது உயிரை கொடுத்தல். பலி வேறு, கொலை வேறு. கொலை என்பது கொல்லுதல், ரைட். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்று ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லேவியர் 17:11 இப்படி பல வசனங்கள் சொல்லுகின்றன. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆக உயிரை விடுதல் என்றால் ரத்தத்தை கீழே சிந்துதல். அதனால பலி என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். வேதத்தில பலி செலுத்துதல் முறைமைகள் உண்டு. அதுல முதலாய் மனிதன் பலி செலுத்தியது ஆபேல் தான். அதுவும் ஆட்டுக்குட்டியை அவன் பலி செலுத்தி இருக்கிறான். மனிதன் ஏன் பலியிட வேண்டும்? இதை பற்றியெல்லாம் சென்ற வாரம் நான் சொல்லி இருக்கிறேன். மனிதன் ஏன் பலியிட வேண்டும்? மனிதன் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ தேவனுக்கு விரோதமாகவோ அல்லது சக மனிதனுக்கு விரோதமாகவோ பாவம் செய்து விட்டால், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்று சொல்லப்பட்ட இந்த வேதத்தினுடைய தாரக மந்திரமான ஆதியாகமம் 9:6 படி மனுஷன் இன்னொருவருடைய ரத்தத்தை சிந்திவிட்டால் இவன் ரத்தம் சிந்தப்பட வேண்டுமே. அப்படி இவன் பலியாகாமல் கர்த்தர் அதற்கு பதிலாக மிருக ஜீவன்களை பலியிட சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் சொன்னபடி மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்தே ஆபேல் முதற்கொண்டே பலியிட்டு கொண்டிருக்கிறான். வேதத்துல பலி செலுத்துகிறது மிருகங்கள்,
காளை பலி செலுத்தப்படுகிறது, செம்மறியாடு பலி செலுத்தப்படுகிறது, வெள்ளாடு பலி செலுத்தப்படுகிறது, புறா அல்லது புறா குஞ்சு பலி செலுத்தப்படுகிறது. இதைத்தான் நம் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆக இந்த காரியங்கள் மாத்திரமே பலியாய் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேற எந்த மிருக ஜீவன்களுமோ அல்லது எந்த மனித நரபலியோ எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு நரபலி என்றால் மனிதனுடைய பலி, மனிதனை பலி செலுத்துவது, மனிதனை பலி செலுத்துவது தேவனுக்குரியதா என்பதை பற்றிய செய்திதான் இது. தேவன் திட்டமும் தெளிவுமாய் அவருடைய நியாயப்பிரமாண சட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. காளை, செம்மறியாடு, வெள்ளாடு, புறா அல்லது புறா குஞ்சு, இதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன் இவர் காளையை சொல்லி இருக்கிறார், செம்மறியாட்டை சொல்லி இருக்கிறார், வெள்ளாட்டை சொல்லி இருக்கிறார், புறா குஞ்சுகளை சொல்லி இருக்கிறாரே, ஏன் மற்ற மிருக ஜீவன்களை எல்லாம் விட்டு விட்டார் என்பதை பற்றிதான ஒரு ஆராய்ச்சி நமக்கு தேவையா இருக்கிறது. இதை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. பலியிட பயன்பட்டவைகளுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய பேசிக் தாட்டு தான் என்ன, ஆண்டவர் என்ன அர்த்தத்திலே இதையெல்லாம் மனிதனுக்கு சொல்லி கொடுத்தார். ஒன்று, காளையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க முரட்டு காளைமாங்க, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டு. இப்படி காளை முரட்டுத்தனமாய் இருக்கும், கீழ்ப்படியாமல் இருக்கும். அந்த காளையை வெட்டி காளையுடைய ரத்தம் சிந்தி அந்த காளை மாடு துடிச்சு அப்படியே சாகும் பொழுது அதை பார்க்கிறவன் தன்னுடைய கீழ்ப்படியாமை அத்தோடு ஒழிந்தது என்று அவன் நினைக்கிறான். தன்னுடைய கீழ்ப்படியாமை அத்தோடு ஒழிந்தது என்று அவன் நினைக்கிறான். இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படியாமை ஒழிகிறதா என்பதற்கு இப்படிப்பட்ட காரியத்தை காட்டி, இவன் அதை செய்யும் பொழுது இவனுக்கு மனமாற்றம் இருக்கிறதா வருகிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். செம்மறியாடு வருகிறது. செம்மறியாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது பொறுமையான ஆடு, அது தாழ்மையோடு இருக்கும், அதுக்கு ஒன்னும் எதிர்ப்பு சக்தி ஒண்ணுமே இல்லை. இந்த நிலை மனிதனுக்கு தேவை என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஆட்டையும் வெட்டி அது துடித்து சாகும் பொழுது நமக்கு பொறுமை வேண்டுமே, பொறுமை இல்லையே, நமக்கு தாழ்மை வேண்டுமே, தாழ்மை இல்லையே. இப்பொழுது அந்த தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிறேன், பொறுமையை தரித்துக் கொள்ளுகிறேன் என்று அவன் அந்த தேவ சன்னிதானத்துக்கு முன்னாலே தன்னைத்தானே தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய ஆவியிலே அவன் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக தேவனிடம் காட்டுவதற்காக இப்படி செம்மறியாடை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவது வெள்ளாடு பாவமரியா மேசியா பாவமாக்கப்பட போகிறார். பாவமரியா மேசியா என்னுடைய பாவங்களை சுமக்க போகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் அவனுக்கு தேவை என்பதை காட்டுவதற்காக வெள்ளாட்டை அவர் காட்டுகிறார் அந்த இடத்துல. அது மட்டுமல்ல, இப்படி பலி பொல்கள் அப்படியே துடிக்க ரத்தம் சிந்தி சாகும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு, மேட்டிமை, பெருமை எல்லாம் ஒழிய வேண்டும். நீதி நேர்மை வர வேண்டும், வளர வேண்டும். இதைத்தான் அவன் தேவனிடம் காட்ட வேண்டும். பலி செலுத்தும் போது இதையெல்லாம் தேவனிடத்திலே, அவனுடைய ஆவியிலே, அவனுடைய ஆத்மாவிலே அவன் காட்ட வேண்டும் தேவனிடத்துல. இதை காட்டுவதற்குத்தான் தேவன் இப்படிப்பட்ட பலி பொருள்களை எல்லாம் வைத்திருக்கிறார். அப்படி அவன் காட்டும் பொழுது அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அவனுடைய விசுவாச அளவுக்கு தக்கதாய் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான். இந்த மிருக இரத்தத்தை மனிதன் சிந்த வைப்பது தேவனுக்கு அல்ல. நிறைய பேர் புறஜாதி மக்கள் எல்லாம் சிந்திப்பார்கள் அப்படித்தான். இது தேவனுக்கு அல்ல. இந்த மிருக இரத்தத்தை மனிதன் சிந்த வைப்பது தேவனுக்கு அல்ல. தேவன் இரத்தத்தை குடிப்பவர் அல்ல, தேவன் சாப்பிடுவதற்கு அல்ல. அப்படி அவர் சாப்பிட்டால் ஏசாயா 1 முதல் 13 வசனங்கள், மீகா 6 7-8 வசனங்கள், இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் தவறாய் போய்விடும், பொய்யாய் போய்விடும். உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 1 முதல் 13 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் சாப்பிடுறதுக்கு குடிக்கிறதுக்கு அல்லையா,
உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கட்டாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. எப்ப அவருக்கு பிரியம் இருக்கும்? உன்னிடத்திலே மனமாற்றம் வரும் பொழுதுதான் பிரியம் இருக்கும். உன்னிடத்திலே மனமாற்றத்தோடு நீ அந்த பலிகளை செலுத்தும் போதுதான் அவருக்கு பிரியம் இருக்கும். அந்த பலி, ரத்தம் அதெல்லாம் அவருக்கு அல்ல. கர்த்தர் பலிமுறைகளை உருவாக்கியதனுடைய காரணமே இதற்காகத்தான். இந்த காரியம் நிறைவேறாவிட்டால் அவர் உருவாக்கியது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இந்த பலிகளினாலே உங்கள் நிலைமையில், உங்களுடைய வாழ்க்கை காரியங்களிலே மாற்றம் நீ காட்ட வேண்டும். நீ காட்டினால் மாத்திரமே அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். இந்த மாற்றத்தை பலியிடுகிறவன் காட்டினால்தான் அது தேவனால் அங்கீகரிக்கப்படும். அப்போதுதான் பலியிடுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட மன்னிப்பு கிடைக்கக்கூடிய அந்த நிலையில்தான் அந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை காட்டுவதற்காகத்தான் வானிலிருந்து தேவ அக்கினி இறங்கி வரும். அந்த அக்கினி அந்த பலி பொருளை பட்சிக்கும், அழித்து போடும். இப்படித்தான் ஆபேலுடைய பலி ஏற்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி விசுவாசத்தினாலே அவனுடைய பலி காயின் பலியை விட மேன்மையான பலியாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலி தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அது ரத்தம் சிந்துதல் சம்பந்தப்பட்ட பலியா இல்லை. இது குறித்து காயினிடம் நம்முடைய தேவன் சொன்னதை பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆக பலி செலுத்துகிறது உனக்கு நன்மையான காரியம். உன்னுடைய உள்ளம் மாறுகிறது, உன்னுடைய எண்ணம் மாறுகிறது, உன்னுடைய சிந்தனை மாறுகிறது. இதெல்லாம் இந்த பலிமுறைகள் மூலமாய் மாற்றம் வருகிறது. வரப்போகிற மேசியாவை பற்றிய விசுவாசம் பெருகிறது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய மேட்டிமை ஒழிகிறது. நீதி நியாயம் வளர்ச்சி அடைகிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். உன்னை சுற்றியே பாவம் படுத்து கிடக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இங்கே அவன் என்பது பாவத்தை குறிக்கிறது. பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றி கொண்டே இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். நீ அவனோட சேர்ந்து அவன் உன் கண்ட்ரோல்ல இருப்பான், நீ அவன் உன்னையே சுற்றிட்டு இருப்பான். ஆக பாவத்தினாலே பிடிக்கப்பட்டவனாய் நீ போய்விடுவாய். நீ நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பலிமுறைகளை எல்லாம் தேவன் சொல்லி மனிதன் செய்யக்கூடிய பலிமுறைகளை எல்லாம் பிசாசானவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசின் ஆவி பார்க்கிறது. அதற்கு இதனுடைய உள்ளார்த்தம் புரியவில்லை. எதற்காய் நம்முடைய தேவன் இப்படியெல்லாம் பலி செய்ய சொல்லி இருக்கிறார் என்ற உள்ளார்த்தம் புரியவில்லை. இதனுடைய நிஜம் என்னதென்று புரியவில்லை. நிழலை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறான். நிஜம் என்னதென்று புரியவில்லை. இதனாலே அவன் என்ன செய்யறான்? அவன் பலியின் ரத்தத்தை குடிப்பது போல அவன் காட்டுகிறான். பலியின் ரத்தத்தை குடிப்பது போல நடிக்கிறான். மக்களை மயக்குகிறான். தன்னை தேவனுக்கு சமமாக்க உலகத்திலே சமமாக்கி காட்டிக் கொண்டிருக்கிறான். மக்களும் ஏமாந்தனர். இதுதான் அன்றைக்கு எலியாவின் காலத்திலே கர்மேல் பருவத்திலே நடந்த காரியம். இது அன்றைக்கு எலியாவின் இடத்துல அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் வானத்திலிருந்து அக்கினியை எங்களுடைய தேவர்கள் கொடுப்பார்கள் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். கிடைக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளுடைய விசுவாச வல்லமைக்கு முன்னாலே எந்த ஒரு புறஜாதி தெய்வங்களும் பிசாசின் ஆவிகளும் செயல்படவே முடியாது என்று நான் திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொடுக்கிறேன். எலியாவுக்கு முன்னாலே, எலியாவுக்குள்ள இருந்த வல்லமைக்கு முன்னாலே அந்த ஆவிகள் எல்லாம் ஒன்னும் செய்ய முடியவில்லை. ஒன்னும் வானத்திலிருந்து அக்கினி வர முடியவில்லை. நம்முடைய தேவன் வந்துதான் அதை ஏற்றுக்கொண்டார் என்று நமக்கு தெரியும். இப்படியும் பலிமுறைகளை ஏற்பாடு செய்த நம்முடைய தேவன் மனித நரபலியை விரும்புவாரா?
விரும்பவே மாட்டார். அப்படி என்றால் 5 பலியை 5 மிருக ஜீவன்களை கொடுக்கிறவர் மனிதனையும் ஒருத்தனை ஆட் பண்ணி விட்டுருக்கலாமே. அவர் விரும்பவே மாட்டார். இது உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எசேக்கியேல் 20:31, லேவியர் 20:1-2 இப்படி பலதரப்பட்ட வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கிறேன். உபாகமம் 18:10, தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறார். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், லேவியர் 27ஆம் அதிகாரத்துல 28, 29 என்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த வசனங்களிலே நரபலியை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், போதிக்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டது பலி அல்ல, அங்கே சொல்லப்பட்டது பலி அல்ல, சாபத்தீடு. அது நான் வாசிக்கிறேன் 29ஆம் வசனத்தை, லேவியர் 27, 29, நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவுது. பலிக்கென்று கொண்டு போகிறார்கள், சில காரியங்கள் மீட்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியர்ல 27ஆம் அதிகாரத்தை முழுவதுமே படித்தீர்கள் என்றால் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே வரக்கூடிய எல்லா மிருக ஜீவனுடைய முதற் பலன் முழுவதும் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். வீட்டிலே கழுதையை வளர்க்கிறான், வீட்டிலே குதிரையை கூட வளர்க்கிறார்கள், வீட்டிலே எல்லா பசுமாட்டை கூட வளர்க்கிறார்கள், எல்லா மாடுகளிலும் வளர்க்கிறார்கள். ரைட். இப்போ கழுதையை வளர்க்கும் பொழுது முதற் பலன் கழுதையாய் வந்து விட்டால் அதை தேவனுக்கு கொடுக்க முடியுமா? அவர் சொன்ன 5 விதமான மிருக ஜீவன்களிலே கழுதை இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு சாபத்தீடு போல் ஆகிவிடுகிறது. அதனாலே அதை மீட்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசாரியன்ட்ட போய் சொல்லி இதுக்கேத்த ரூபாய் எவ்வளவோ அதுக்கேத்த எல்லா காரியங்களையும் ஆசாரியன் சொல்லுவான். ஆசாரியன் அதற்கு ஈடான அந்த ரூபாய் ஆசாரியன்ட்ட கொடுத்து அப்புறம் இந்த கழுதையை வீட்டுக்கு கூட்டி போய் விடலாம். இந்த அர்த்தத்தில் தான் நரபலியை பற்றியும் அதுவும் சாபத்தீடான நரபலியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகம் 22ஆம் அதிகாரம் 29 முதல் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் பலி அல்ல, அது கர்த்தருக்கு கொடுப்பது. வீட்டில் உள்ள முதற் பேரானவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு கொடுப்பது. சாமுவேலை கர்த்தருக்கு கொடுத்தார்களே, அப்படி கர்த்தருக்கு கொடுப்பது. அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கலாம். நான் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. கழுதையுடைய தலையீற்றை அங்கே தேவனுக்கு கொண்டு போக கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொண்டு ஆட்டுக்குட்டியை கொண்டு போ. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. உன் பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கொண்டு போனாலும் அதையும் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதை நீ பலியாக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 34ஆம் வசனத்திலே கழுதை என்று விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகும் 18ஆம் வசனம், எண்ணாகும் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், தீட்டான எதா இருந்தாலும் சரி, அதாவது தேவன் முன்குறிக்காத பலி பொருள்கள் அல்லாத எதுவாய் இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் பலியிடாதே அதை மீட்டு கொண்டு அதற்கு ஏற்றபடி ஆட்டுக்குட்டியோ காளையோ புறா குஞ்சோ எதுவோ நீ அதற்கேற்றபடி ஆசாரியனை கேட்டு செய்து கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியர் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்தால் இது மிகவும் முக்கியமான வசனமாய் இருக்கிறது. லேவியர் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். இது நான் பின்னாலே சொல்லக்கூடிய செய்திக்கு இது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்குரியவர்கள். சரி,
20 வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும், 20 வயசுல இருந்து 60 வயசுக்கு உட்பட்டவர்களை நீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கொண்டு வந்திருந்தால் அவங்களெல்லாம் பலியிடக்கூடாது. அதுக்கு பதிலா பரிசுத்த ஸ்தலத்திலே சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. 5 வயது முதல் 20 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 20 சேக்கலாகவும், பெண் பிள்ளையும் 10 சேக்கலாகவும், 1 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க கடவாய். உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால், அந்த பணத்தை கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலை இருந்தால், அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன். ஆசாரியன் அவனை மதிப்பானாக. ஆசாரியன் எடை போடுவாரு. இந்த விசுவாசி எப்படிப்பட்டவரு? அந்த காலத்திலே நடந்திருக்குதெல்லாம். இந்த விசுவாசி எந்த கண்டிஷன்ல, பொருளாதார கண்டிஷன்ல இருக்காரு, ஆசாரியன் அவனை மதிப்பானாக. பொருத்தனை பண்ணினவனுடைய திராணிக்கு ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன். ஆக நிச்சயமாய் நரபலியை பொருத்தனை பண்ணுவதிலே தேவனுக்கு ஒன்னும் விருப்பம் இல்லை. தேவன் அதுக்கு எதிராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் ஆபிரகாமை கூப்பிட்டு தேவன், உன் மகனை நீ பலியிடு என்று சொன்னாரே, அது நரபலி இல்லையா? நிறைய பேருடைய கேள்விதான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல God did tempt ஆபிரகாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய மேனுஸ்கிரிப்ட்ல God did test ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் சோதிக்கவில்லை, டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அவருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பரிசோதித்து பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே டேக்ஸ் பைபிள்ல அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த டெம்ப்ட்ங்கிற வார்த்தையை அவன் தான் போட்டிருக்கிறான் டேக்ஸ் பைபிள்ல. அவன் ஒரிஜினல் ஹீப்ரூல என்ன இருக்குன்னு சொல்றாரு. ஹீப்ரு வேர்டு என்னவா? NACAH, நாகா. இந்த நாகா என்றால் அவரே விளக்கம் எழுதியிருக்காரு, டு டெஸ்ட், டு ப்ரூவ். ஆக ஆபிரகாமை ப்ரூவ் பண்றதுக்கும், உலகத்தார் மத்தியிலே இவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு விசுவாச மார்க்கத்தின் தலைவன், தகப்பன் என்பதை உலகத்திற்கு காட்டும்படியாக, அவனை டெஸ்ட் பண்ணும்படியாக ஆண்டவர் அப்படி செய்தார். அவர் சோதிக்கவில்லை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. நரபலி, மரணம் அது பொல்லாங்கு. பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். நிறைய பேருடைய கேள்வி, என்னுடைய கேள்வி கூட, நான் நாத்திகனாய் இருந்த பொழுது. அப்படியானால் இந்த ஆபிரகாம் இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே எப்படி போனான்? போயிடக்கூடாது இல்ல? எனக்கு ஏதோ ஒரு பிசாசு சொல்லுது போல, அப்ப நான் போக மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கணும். அல்லது ஆண்டவரே, நீ என்ன நரபலியே விரும்ப மாட்டியே, நீ என்ன என் பையனை கொண்டு போய் சொல்ற அப்படின்னாச்சும் கேட்டிருக்கணும். ஆபிரகாம் ஒன்றுமே கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை என்று நான் சிந்தித்தேன். எனக்குள் தேவன் பேசினார், ஆவியானவர் பேசினார். ஆபிரகாம் நரபலியை பற்றிய காரியத்தை முழுமையாய் அறிந்திருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நரபலியை பற்றிய காரியத்தை முழுமையாய் ஆபிரகாம் அறிந்திருந்தால் அவன் மறுத்திருப்பான். அவன் கல்தேய தேசத்திலிருந்து, மெசொப்பொத்தேமியா பகுதியிலே ஊர் என்ற இடத்திலிருந்து, கல்தேய தேசத்திலிருந்து வந்தவனாயிற்றே. அவனுக்கு இன்னும் அந்த பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள் அப்படியே இருக்கும் போல தெரியுது. அந்த பழைய அவர்களுடைய புறஜாதி தெய்வங்கள், பாகால் தெய்வங்கள், அதனுடைய காரியங்கள் இருக்கிறதோ தெரியவில்லை. அதனால ஆபிரகாம் நரபலி பற்றிய தேவனின் சித்தம் அறிந்திருந்தால் நிச்சயமாய் மறுத்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். அல்லது அவர் ஊர் தேச தெய்வங்கள் போல இவரும் கேட்கிறார் போல, அவங்களுடைய புறஜாதி தெய்வம் கேட்கிற மாதிரி இவரும் கேட்கிறார் போல,
ஆனால் இவரை நம்ம எதிர்த்து நிக்க கூடாதுப்பா. ஆனால் அவரு கீழ்ப்படிந்து நம்ம இந்த காரியத்தை செய்வோம். ஆனாலும் அவரு சாகடிச்சாலும் என் பிள்ளைய திருப்பி கொடுத்துருவாரு. ஏன்னா அவன் மூலமா தானே சந்ததியை பெருகுதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நிச்சயமாய் நான் நரபலி செலுத்தினாலும், ஆண்டவர் நரபலியை செலுத்த சொல்லி அதை நான் கீழ்ப்படிந்து போனாலும் இவனுக்கு உயிர் கிடைத்து விடும் என்று அவன் நம்பி இருப்பான். எப்படியோ ஆபிரகாம் போனான். நம் தேவன் அவர் கொடுத்த பரீட்சையிலே அவன் பாஸ் பண்ணி விட்டான் என்பதை தேவன் அறிந்தார். பரீட்சையிலே பாஸ் பண்ண வேண்டும். இது ஒரு காரியம், தேவனுடைய திட்டம். இன்னொரு திட்டம் என்ன தெரியுமா? உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு. இந்த சோதனைகளை சகித்து, பிசாசு கொடுக்கிற சோதனை அது, இதை சகித்து வெற்றி பெற வேண்டும். இதுவும் அவருடைய ஆசை. தேவனுடைய ஆசைகள் எல்லாம் இதெல்லாம். அதனால அவர் கொடுக்கிற பரீட்சையில பாஸ் பண்ணியதை அறிந்தார். அவனை நரபலி பண்ண விடவே இல்லை. ஆபிரகாமே, அவர் வானத்திலிருந்து அவர் சத்தம் போடுறாரு, உன் ஏக சூதன் என்றும் பாராமல் அவனை இப்படி நான் சொன்னபடியே செய்ய ஆரம்பிக்கிறாயே, செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நரபலியை ஏற்போராய் இருந்தால், இந்த ஆபிரகாம் நரபலி செய்த பிற்பாடு, ஈசாக்கை கொன்று போட்ட பிற்பாடு, அந்த நரபலியை அவர் ஏற்றுக்கொண்டு பின் ஒருவேளை உயிரை மறுபடியும் கொடுத்திருப்பார் அல்லவா? அப்படி ஏன் செய்யவில்லை? மனிதனுடைய பலியை, நரபலியை நம் தேவன் அவருக்குரியதாய் எடுத்துக்கொள்ள மாட்டார். மனிதனை படைத்ததே பலியாக அல்ல, அவன் தனக்கு வேண்டியவனாய், தனக்கு பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னொரு கேள்வி வருகிறது. யப்தா என்ற ஒருவன் இருந்தான். இந்த யப்தா என்பவன் நரபலி செலுத்தினானே என்று எல்லாரும் சொல்லுவார்கள். தன்னுடைய மகளையே கொண்டு போய் நரபலி செலுத்தினானே, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையா? நரபலி தேவனுக்குரியது அல்ல என்று சொல்லுகிறீர்களே அப்படின்றாங்க. நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பைபிள் காலேஜ் வச்சிருக்கக்கூடியவங்க, பெங்களூர்ல மெட்ராஸ்ல எல்லாம் பைபிள் காலேஜ் வச்சிருக்கிறவங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாமே இதையெல்லாம் பைபிள் காலேஜிலே பிரசங்கம் பண்றாங்க. நரபலியை யப்தா தன்னுடைய மகளை பலி செலுத்தினான், அதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று அவர்களே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய தேவனும் பிசாசும் ஒன்றாய் ஆக்குகிறார்கள். உலகம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, பெரிய பெரிய தலைவர்களே, சிந்தியுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படியே அவன் யப்தா நரபலியை செலுத்தினான் என்றால், there is no difference between our God and Gentiles gods. புறஜாதிகளுடைய தெய்வங்களுக்கும் நம்முடைய தெய்வத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். மனிதனை படைத்தவரே மனிதனுடைய உயிரை, பலியை கேட்பாரா? பெற்ற தாய் கேட்பாளா? தாய்க்கு மேலான தேவன் அல்லவா நம்முடைய தேவன். சங்கீதம் 27:10, ஏசாயா 49:15, இப்படி பல வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே. தாய்க்கு மேலான அன்பு இவரிடம் இருக்கிறதாமே. அப்படித்தானே சொல்லி இருக்கிறது. அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இவர் எல்லா அன்புக்கும் மேலான அன்புள்ள தேவன். இப்போ நியாயாதிபதிகள்ல யப்தா போயிட்டு ஜெயிச்சுட்டு வர்ற வழியில எது கிடைக்குதோ, எது வருதோ, எதிர்த்து வருதோ அதை நான் பலி செலுத்துவேன் என்று ஆண்டவரிடத்திலே அவன் பொருத்தனை பண்ணினான். இடையில ஒரு பன்னிக்குட்டி வருதுன்னு வச்சுங்க, அதை கொண்டு போய் பலி செலுத்தினால் தேவனை ஏற்றுக்கொள்வாரா? இடையில ஒரு காகம், இடையில ஒரு கழுதை, ஏதோ ஒண்ணு குறுக்கே, ஒரு பூனை குறுக்கே வந்தால் ஏற்றுக்கொள்வாரா? அதை மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நரபலியை விரும்பாத நம் தேவன் இந்த யப்தாவுடைய மகள் குறுக்கே வந்தாள், அவளைத்தான் பலியாய் எடுத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை.
நரபலியை பற்றி தேவன் என்ன அறிவு வைத்து என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை பற்றி அவர்களுக்கு புரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நியாயாதிபதி 11ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனம் அதை வாசித்தால் உண்மையான காரியம் புரிந்துவிடும். வாசிக்கிறேன், கேளுங்கள். 2 மாதம் முடிந்த பின்பு தான் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள் எத்தாவுடைய மகள். அப்பொழுது அவன் அவன் பண்ணி இருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். என்னையா செய்தான்? அவள் புருஷனை அறியாதிருந்தால், அல்லேலூயா, கர்த்தருக்கென்று அவளை ஒப்பு கொடுத்து விட்டான். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து விட்டான். அவ்வளவுதான். புருஷனை அறியாதிருந்தாள், அவ்வளவுதான். நிச்சயமாய் நம் தேவன் பலியை விரும்புகிறவரே அல்ல. அப்படியே இவளை பலி செலுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட, நான் லேவியர் 27 சொன்னேனே, ஆசாரியன்ட்ட போய் அதற்கேற்ற சேக்கல் என்னன்னு கேட்டு அதை வாங்கி அவர் கொடுத்துட்டு வந்துடலாமே. பலியே தேவன் விரும்ப மாட்டார், நரபலியை. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இயேசு மனிதனாகவே இருந்து பலியானாரே, அது எப்படியா? இயேசு மனிதனாகவே இருந்து பலியானாரே, அப்போ அது நரபலி தானே? இப்படியும் கேள்வி கேட்கிறார்கள். இவர்கள் ஏசாயா 53 எல்லாம் சரியா வாசிக்கிறது இல்ல. ஏசாயா 53 முழுமையாய் வாசிக்க வேண்டும். தேவனே, நம்முடைய பிதாவாகிய தேவனே இயேசுவை பலியாக்கினார். அவருக்கு இந்த பலி அல்ல, பிதாவாகிய தேவனுக்கு இயேசு பலி அல்ல, அவரே இயேசுவை பலியாக்கினார். அதற்காக மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்தார். அந்த பிதாவாகிய தேவனே ரத்தம் சிந்த வைத்தார். எதற்காக? பிதாவுக்காகவா? அவர் ரத்தம் சிந்த வைத்தது பிதாவுக்காகவா? நமக்காக. நமக்காக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். புல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த ஒரு வேர்டு போட்டிருக்கு, தமக்காக அல்ல, அவருக்காக அல்ல, தேவனுக்காக அல்ல, நமக்காக சங்கரிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உனக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு பலியானார். உனக்காகவும் எனக்காகவும் தான் ரத்தம் சிந்த வைத்தார். இயேசுவை தேவன் தனக்காக பலியாக்கவில்லை. இந்த காரியம் முக்கியமாய் தெரிந்திருக்க வேண்டும். இயேசு மனித ரூபத்தில் வந்தாலும் கூட அவருடைய சரீரம் மனித சரீரம் அல்ல. நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றியெல்லாம் பின்னால கூட செய்திகள் வரும் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய சரீரம் மனித சரீரம் அல்ல. மனிதனுடைய ஃபிகர் இருக்கலாம், உருவம் இருக்கலாம். அந்த சரீரம் மனித சரீரம் அல்ல, அது வானத்தின் சரீரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானத்திலேயே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினாராம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. இது வானத்திலிருந்து வந்த அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த சரீரம். இது அந்த ரத்தம், சரீரத்துக்குள்ளே இருக்கிற ரத்தம், இது தேவ ரத்தம். அப்போஸ்தலர் 20:28. ஆக இயேசுவின் பலி நரபலி அல்ல, அது தெய்வ பலி. இது சாதாரண மனிதனுடைய பலி அல்ல, மனிதனுடைய ரத்த பலி அல்ல, மனிதனுடைய சரீர பலி அல்ல, அது தெய்வ பலி. தேவனே மனிதனாகி பலியானார். இதைத்தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவனே மனிதனாகி பலியானார். ஆமென், ஆமென். நரபலியோ மிருக பலியோ பலியானதுதான். செத்து போனது செத்து போனதுதான், உயிர் போனது போனதுதான். ஆனால் மரித்தது மரித்ததுதான். ஆனால் இந்த தெய்வ பலி, இந்த இயேசுவின் பலி, வானிலிருந்து வந்த சரீரத்தின் பலி, இது மரித்ததோடு அல்ல,
இவர் உயிர்த்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்தார், அவருக்கு இனி மரணமே இல்லை. வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களுக்கு உயிரோடு இருக்கிறேன். பலியாக சிந்திய ரத்தம் ஜீவனோடு இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆக இயேசுவின் பலி, இயேசுவின் மரணம் நரபலி அல்ல. அது பார்வைக்கு மனித பலியை போல தோன்றலாம். ஒரு கருத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாரும் அவரை சாகடிக்கவில்லை, கொல்லவில்லை, பலியாக்கவில்லை. இது ஒரு பெரிய ஆழமான கருத்து. இதை பற்றிய செய்தி பின்னால் வந்தாலும் வரும். தானே ஆவியை விட்டார். யோவான் 10ஆம் அதிகாரம் 17, 18 வாசித்தீர்கள் என்றால், என்னுடைய ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுக்க முடியாது. நான் கொடுத்தால் அதை கொடுப்பேன், நான் நினைத்தால் திரும்ப எடுத்துக் கொள்ளுவேன். 19:30 யோவான் 19:30 பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவரே ஒப்பு கொடுத்தார். இது வித்தியாசமான பலி, இது வித்தியாசமான காரியம். எனவே நாம் நமக்கு நிஜமாய் இருக்கும் இயேசுவை போல நாமும் ஒரு நாள் மரித்தோம். நிறைய பேருக்கு இந்த காரியம் தெரியல. ஆவியிலே மரித்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தோம், உயிர்த்தோம், ஜீவ பலியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 12:1 அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த ஜீவ பலிதான் தேவனுக்குரிய பலி. இந்த ஜீவ பலிதான் தேவனுக்குரிய பலி. நரபலி தேவனுக்குரிய பலி அல்ல. நம் இயேசு சீக்கிரம் வருகிறார். நாம் எல்லாரும் ஜீவபலியாய் வாழ்வோம், ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தமாக்குவோம். தேவன் நல்லவர். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. மிக அருமையாக நரபலி தேவனுக்குரியது அல்ல, நரபலி தேவன் விரும்புகிறவர் அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளையை தானே பலியாக கேட்பாரா என்ற சிந்தனைக்குரிய கேள்விகளை எங்களுக்கு எழுப்பி மிக தெளிவான ஒரு பதிலை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இது தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது இருந்தால் நேயர்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கேள்வி இன்னும் வராமல் இருக்கிறது. உங்களுடைய கேள்விகளை தயவாய் கேளுங்க. வந்திருக்கா பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி சகோதரர் சந்திரகுமார் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஆபேல் ஏன் பலி செலுத்தினார்? பலியைத்தான் இறைவன் விரும்புவது இல்லை என ஏசாயாவை வைத்து உதாரணம் சொன்னீங்க. அப்படி என்றால் ஆதாம் தனது மகன்களுக்கு எதனால் பலியை செலுத்த சொன்னார் பாஸ்டர்? ஆதாம் பாவ சந்ததியில் பிறக்கிறவர்கள் எல்லாம் பாவி. ஆக ஆபேல், காயின் எல்லாரும் பாவ ஜாதியில் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாவங்கள் தீர வேண்டும். அவர்கள் நல்லவர்களாய் நன்மை அவர்களுக்குள்ளே வாழ வேண்டும். நன்மை அவர்களுக்குள்ளே வாழ்ந்தால் மேன்மை கிடைக்கும். அதனாலே அவர்கள் வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து அவர்கள் பலியிடுகிறார்கள். அதான் நான் சொன்னேனே, ஆட்டுக்குட்டி துள்ள துள்ள துடிக்கும் பொழுது அவன் செம்மறியாடை பண்ணானா வெள்ளாட்டை பண்ணானா தெரியல, நமக்கு எழுதப்படல. பொறுமை வருகிறது, அவனுக்குள்ளே தாழ்மை வருகிறது. பாவமரியா மேசியா சங்கரிக்கப்படுகிறார் என்ற ஒரு உணர்வு அவனுக்கு வருகிறது. அவங்க அப்பாவுக்கே உணர்வு வந்தது. தீர்க்கதரிசியாய் அவன் சொன்னான். ஏவாள் என்று அவன் பேரிட்டதே அவன் ஒரு தீர்க்க தரிசனமாய் சொன்னதுதான். அதனாலதான் அவனுக்கு தோலுடையவே கொடுக்கிறார் ஆண்டவர். அதனால அப்படிப்பட்ட ஆபிரகாமுடைய அந்த மகனுக்கு ஆபிரகாம் மூலமாய் கிடைக்கப்பட்ட காரியங்களால் அவன் தன்னை பாவஜாதி என்று அறிந்து இந்த பாவஜாதியிலிருந்து விடுதலை வேண்டுமே என்ற ஒரு உணர்வோடு வரப்போகிற மேசியாவை விசுவாசித்து தேவனிடத்திலே அதை காட்டுவதற்காய் அவன் பலி செலுத்தி இருக்கிறான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது தேவன் விரும்புகிறது. இது தேவன் விரும்புகிற காரியமெல்லாம் எல்லாருடைய உள்ளத்திலும், உலகத்திலே தேவன் படைத்த புறஜாதியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், எல்லாருடைய உள்ளத்திலும் அவங்க ஆவியிலே அறிந்தோ அறியாமலோ எழுதப்பட்டிருக்கிறது.
அவங்க ஆவியிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே இந்த காரியம் நடந்திருக்கிறது. ஆமென். அதுல ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். சந்திரகுமார் ஏன் அந்த கேள்வி கேட்டார்னா, பலியை தேவன் விரும்புகிறாரா இல்லையா? அது இப்ப நம்முடைய இந்த தலைப்பு வந்து நரபலியை தேவன் விரும்புகிறாரா அப்படின்றதுதான் இதனுடைய தலைப்பு. நரபலியை தேவன் எப்பொழுதும் விரும்புகிறது இல்லை. இல்ல, பலியை அவர் விரும்புவதற்கு காரணமே நம்முடைய பாவ குணாதிசயங்கள் அந்த பலியை பார்த்த உடனே மனமாற்றம் அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அதற்காகத்தான் பலி கொடுக்க சொல்கிறார் ஒழிய அவருக்கல்ல பலி. ஓகே ஓகே, அருமை, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஜாஷுவா பிரதர் வெல்கம். ஸோ ஜாஷுவா பிரதர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இரத்த சாட்சியாய் மரிப்பவர்கள் தங்களையே கர்த்தருக்கு பலியிடுகிறார்களோ? விளக்குங்கள். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் கூட நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஸோ இரத்த சாட்சியாய் மரிப்பவர்கள் தங்களே கர்த்தருக்கு பலியிடுகிறார்களோ? விளக்கவும் என்று கேட்டிருக்காரு. இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி கர்த்தருக்காய், கர்த்தருடைய ஊழியத்துக்காய், சுவிசேஷத்திற்காய் மரிக்கிறார்கள். அவ்வளவுதான். இதுக்கும் பாவத்துக்கும் தொடர்பில்லை. ஆசரிப்பு கூடாரத்திலே பலி செலுத்துவதெல்லாம் பாவத்துக்கும் பலிக்கும் தான் தொடர்பு இருக்குது. இரத்த சாட்சியை மரிக்கிறதற்கும் பாவத்துக்கும் தொடர்பு இல்லை. இரத்த சாட்சி என்பது ஒரு தியாக செயல், கர்த்தர் விரும்புகிற செயல். அது வேற, இது வேற. அந்த பலி வேற, இது பலிங்கிறது உயிரை விடுறதுதான் பலி. அந்த அர்த்தத்தை அவர் சொல்லுகிறாரே ஒழிய மற்றபடி அந்த பலி வேற, இந்த பலி வேற. ஓகே ஓகே. பட் இப்படியாக தங்களையே பலியிட கொடுக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கிறவர்களுடைய அந்த காரியத்தை தேவன் விரும்புகிறார் தானே? இப்படியா ரத்த சாட்சியாய் மரிப்பது நம்முடைய மரணம் வந்து அது தேவனுடைய இந்த மரணம் தியாக மரணம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்ல. இது தியாக மரணம். இதை தேவன் விரும்புகிறார். இது அவர் முன்குறித்திருப்பார். யாரையெல்லாம் ரத்த சாட்சியா மரிக்க வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறாரோ அவங்க தான் ரத்த சாட்சியா மரிப்பாங்க. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை, முன்குறித்தவர்கள் மாத்திரமே. சொல்லுங்க. அடுத்தபடியா ஜனமே ஜெயம் சகோதரர் வந்திருக்கிறார். அவருடைய கேள்வி, தங்களுடைய விளக்கத்தின்படி இயேசுவின் பலியும் யூதர்களின் பலிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம், யூதர்கள் கொடுத்த பலி திரும்ப உயிரோடு வரவில்லை. ஆனால் இயேசுவோ உயிரோடு எழுந்து வந்தார். பாவ நிவாரண பலி எரித்து விட வேண்டும். ஆனால் இயேசுவோ தன்னுடைய ரத்தத்தையும் மாம்சத்தையும் சாப்பிட சொன்னாரே என்று சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு சகோதரருக்கு மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கிற. என்னன்னா, எரித்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும் என்பது இயேசுடைய சரீரத்தையோ இயேசுடைய ரத்தத்தையோ எரிப்பது அல்லையா. இயேசு மரித்து போய் விட்டார், அவ்வளவுதான். அந்த ஆடு செத்து போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது மரித்து போனதுனாலே நானும் மரித்து போய் விட்டேன் என்ற ஒரு உணர்வோடு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷனுடைய சரீரம், இந்த மனுஷனுடைய ரத்தம் தகன பலியாக்கப்பட வேண்டும். இதைத்தான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். நான் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன், இனி வாழ்வது நான் அல்ல. அதனால நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோடு சாகிறோம். கிறிஸ்துவோடு செத்த நம்ம, கிறிஸ்து அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பிடுறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா? தகன பலியாக்கப்பட வேண்டும். தகன பலியாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். கம்ப்ளீட்டா ஜீரோவாகணும் நம்முடைய பாவங்கள் எல்லாம், நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாம் ஜீரோவாகணும். ரைட். இப்போ ஆண்டவர் மரித்தவர் மண்ணோடு மண்ணாய் போகவில்லை, உயிர்த்து வந்து விட்டார். இதற்கு ஆதாரமாய்த்தான் பாவ நிவாரண நாளிலே அங்கே போக்காடு பலியாடு என்று 2 ஆடுகள் இருக்கின்றன. பலியாடு பலியாகி போச்சு, போக்காடு உயிர்த்தாடு, உயிர்த்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஒன்றும் இருப்பதாய் தெரியவில்லை. யூதர்களுக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டதை லேவியராகமம் முழுவதும் படித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெரிந்துவிடும். யூதர்களுக்கு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, பாவ நிவர்த்திக்காக இது செய்யப்படுகிறது என்ற ஒரு உணர்வு யூதனுக்கு இருக்கிறது.
ஒரு ஆட்டுக்குட்டியாலே பாவ நிவர்த்தி நமக்கு கிடைக்குமா? அந்த உணர்வும் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவனுக்கு பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே லேவியர் 4ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம், இப்படி நிறைய காரியங்களை அவர்கள் படித்தார்கள் என்றால் பாவ நிவர்த்தி தேவை, அது நடக்க போகிறது, அதற்கு அடையாளம் தான் இது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அறிந்தும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? நான் தான் அவர் என்று அறியாமல் செய்கிறார்கள். மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள். மேசியாவே வாரும் ரட்சிப்பை தாரும் என்று இன்றைக்கும் வீப்பிங் ஹால்ல போய் அழுது கொண்டிருக்கிறார்கள். மேசியா வருவார், ரட்சிப்பை கொடுப்பார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்தான் மேசியா என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சிலுவை மரணத்திலே சொல்லுகிறார். அவ்வளவுதான். they know well. சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குதா கமெண்ட் பாக்ஸ்ல? இல்ல, சரிங்க. இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்துல இப்படிப்பட்ட பலி வந்து நரபலியை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்புறதுக்கு காரணம், அதுக்கு பேசிக் வசனம் நம்ம எப்தாவுடைய சம்பவம் தான் அவர்கள் ஆதாரமாய் எடுக்கக்கூடியது. இதுலயே அவர்கள் மிகவும் ஆதாரமா எடுக்கக்கூடியது என்னன்னா, நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அவன் எப்தா சொல்லும் பொழுது, எனக்கு எதிர்பட்டு வருகிறது எதுவோ, அதாவது அம்மோன் புத்திரிடத்திலிருந்து நான் சமாதானத்தோட திரும்பி வரும்பொழுது எனக்கு எதிர்படுவது எதுவோ அதை நான் தகன பலியாக செலுத்துவேன், தகன பலியாக செலுத்துவேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அதே நம்ம நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே வாசித்தோம் என்றால், அவன் எதை அவன் பொருத்தனை பண்ணினானோ அதை செய்தான் அப்படின்னே போட்டிருக்கு. அப்போ அங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு இங்கே அதை செய்தான், எதை பொருத்தனை செய்தானோ அதை செய்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட அங்க ரெண்டு வசனத்தையும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அவன் வந்து தகன பலி தான் செலுத்தி இருக்கணும். அந்த தகன பலி என்ற வார்த்தை இங்க இல்லையே தவிர 39ஆம் வசனத்துல அவன் பொருத்தனை பண்ணினதை செய்தான்ற ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு. இதை வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க வசனத்துல அப்படி போட்டுட்டு இருக்கிறதுனால. இது எப்படியா நீங்க 31ஆம் வசனத்தை முழுமையாய் அவர்கள் வாசிக்கவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. நான் வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். ஃபுல் ஸ்டாப் போட்டாச்சங்க. முதல்ல அது கர்த்தருக்குரியது ஒண்ணு. இரண்டாவது, அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். இரண்டாவது. ஆக ரெண்டு காரியத்தை சொல்லி இருக்கிறான். இதை இங்கிலீஷ் பைபிள்ல, இன்டர்லீனியர் ஹீப்ரு பைபிள்ல இன்னும் கொஞ்சம் விளக்கமா இருக்கிறது. இன்டர்லீனியர் ஹீப்ரு பைபிள்ல எது எதிர்கொண்டு வருகிறதோ அதை கர்த்தருக்கு கொடுப்பேன், சர்வாங்க தகன பலியாக்குவேன். ரெண்டு காரியம் சொல்லி இருக்கிறார். ரைட். இப்போ எதிர்கொண்டு வந்தது தன்னுடைய மகள். தன்னுடைய மகளை அவன் சர்வாங்க தகன பலியாய் ஆக்குவானா? ஆக்க முடியுமா? தேவன் விரும்புவாரா? அவன் யாரு? இஸ்ரவேலன். அவன் எப்தாங்கிறவன். he knows well about all the laws of Moses. மோசேயுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவன். லேவியர் 27 அவனுக்கு நன்றாய் புரியும். அப்படிப்பட்ட ஆளு சர்வாங்க தகன பலி ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை செய்யவே மாட்டான். அவனுக்கு அப்பவே ஆண்டவர் ஒரு எண்ணம் கொடுத்திருக்காரு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எது வருதோ அதை கர்த்தருக்கு கொடுப்பேன், அதை நான் சர்வாங்க தகன பலி ஆக்குவேன். ஆக இப்படியாய் மனுஷனோ கழுதையோ குதிரையோ ஏதோ ஒண்ணு வரும் போல அப்படிங்கிற மாதிரி அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணங்கள் உருவாகி முன்கூட்டியே இரண்டு விதமான காரியங்களை சொல்லி இருக்கிறான். அதுல ஒரு காரியம் வேதத்திற்கு, வசனத்திற்கு, தேவனுக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் செய்தான், கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தான். அவ்வளவுதான். நன்றி. அதான் இந்த ரெண்டு விஷயம் இருக்குதுன்றத நம்ம தெளிவாய் நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்வதற்காக தான் இந்த கேள்வி நான் ஆசிரியரிடத்துல கேட்டேன். ரெண்டு விஷயம் அவன் பொருத்தனை செய்து கொண்டான் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுலயா இன்னொரு நேயர்கள் கேள்வி வந்திருக்கா? ஏதாவது பாஸ்டர் சத்யதாஸ்?
நேர்கள் கேள்வி இருக்கா? டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல, எதுவும் இல்ல. சரிங்க, இப்போ இன்னொரு கேள்வி கூட நான் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இந்த செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். இந்த பலியானது பிதாவுக்கு அல்ல, பலி என்பது பிதாவுக்கு அல்ல, இயேசுவின் பலி என்பது பிதாவுக்கு அல்ல, பிதாவுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னீர்கள். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இப்படிப்பட்ட வசனங்கள்ல இயேசு தம்மை தாமே தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார், தேவனுக்கு கொடுத்தார் என்பது போல வசனங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ பிதாவுக்கு இந்த பலி அல்ல என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் என்பவர் பிதாவாகிய தேவன் தான். பிதாவுக்கு கொடுத்தார் என்பது போலவே இந்த வசனங்கள் இருக்கு ஐயா, அதை பத்தி கொஞ்சம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் விரும்பியபடியே இந்த காரியத்தை செய்து முடித்தார். பிதாவாகிய தேவன் விரும்பியபடியே இந்த காரியத்தை செய்து முடித்தார், இந்த காரியத்தை அவருக்கு கொடுத்தார். அதான் அர்த்தமே ஒழிய அவருக்கு ரத்தத்தையோ பலியையோ பிதாவுக்கு கொடுக்கல. அவரு அந்த ரத்தத்தையோ பலியையோ சாப்பிட்றவர் அல்ல, குடிக்கிறவர் அல்ல. அவருடைய அர்த்தமே அதுதான். நன்றி ஐயா, நன்றி. உங்கள் தெளிவான பதிலுக்கு நன்றி. வேறு ஏதாயிலும் பாஸ்டர் சத்யதாஸ் அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஓகே, மிகவும் அடிப்படையான காரியம் இது நிச்சயமாய். ஏன்னா பொதுவா வந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல வந்து மனித நரபலிகளை கொடுக்கக்கூடிய அந்நிய மதங்கள்ல கூடிய சில ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த அப்படியாக மனித பலியை நரபலியை கொடுத்து, இது பிசாசு வந்து இது முழுக்க முழுக்க அப்படி செய்கிறவர்கள் எல்லாருமே நிச்சயமாய் பிசாசனுடைய ஆவினால் தான் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்ப நேரத்து இல்ல, ஆதியிலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு காரியம் வேதத்துல இருந்து கொண்டே வருகிறது. வேதத்துல இல்லை, அதாவது அந்நிய புறஜாதிகள் மத்தியிலே மாற்று புறஜாதிகள் ஜனங்களே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு முறையை நம் தேவன் கையாண்டதே கிடையாது. அதை அப்படி செய்யவும் கூடாது என்று திட்டம் தெளிவுமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால எந்த வகையிலையும் அவர் நரபலி ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல, நரபலி விரும்புகிறவரும் அல்ல என்பது ரொம்ப அழகாக நம்ம அங்கிள் சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்தா விஷயத்துல மிக முக்கியமா எப்படி அவன் வந்து தன்னுடைய பொருத்தனையை பண்ணியிருக்கிறான். ஒப்பு கொடுக்கறது ஒன்று காரியம். அப்படி ஒருவேளை தகன பலியாய் கொடுக்கணும் அப்படின்னா தேவன் சொல்லப்பட்ட, வேதத்துல சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்திலே தேவன் குறித்த அந்த ஃபிட்டான பேர்ன்ட் ஆஃபரை தான் அவங்க கொடுக்க முடியும், தவிர அவங்க இஷ்டத்துக்கு எதையும் கொடுத்து விட முடியாது. ஸோ என்பதையும் நம்ம ரொம்ப அழகா அங்கிள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. மேலும் இந்த விஷயம் வந்து நம்ம பலிமுறைகள் எல்லாமே வந்து கிறிஸ்து அவர் நமக்காக பலியானார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனுக்காக அவர் வந்து ஒரு காரியத்தையும் அவர் செய்யல. தேவன் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவரை பலியாக ஏற்படுத்தினார். அதற்கு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ வருகிறேன், புத்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அதனால்தான் அவர் ஆதியிலிருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகவே எண்ணப்பட்டார் என்று ஒரு திட்டம் இருந்து கொண்டே வருகிறது என்று சொல்லும் பொழுது, இது ஒரு மிகப்பெரிய நம்முடைய மனித கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, தீர்மானத்தை நம் மீது வைத்ததனாலே தான் கிறிஸ்து நமக்காக பலியானார். மற்றபடி இது இறைவனுக்கு ஒரு ரத்தம் வேணும், ரத்தம் குடிக்கிறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ரத்தம் குடிக்கக்கூடிய சாமியெல்லாம் கூட நிறைய பூமியில இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் ரத்தம் குடிக்கிறதுக்காக ஒரு ரத்த வெறி, ரத்த கிளறிய வந்து ஒரு பார்க்கணும் அப்படின்றதுலாம் அவருக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. எப்படியாகிலும் பாவத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய மனிதன் பாவத்திலிருந்து மீள வேண்டுமென்றால் அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்கிற அந்த நிலையில தான் இயேசு கிறிஸ்து மரித்தாரே ஒழிய இதை வந்து நம்ம நரபலிக்கு ஈக்குவலா ஆக்கவே முடியாது என்பதை நம்ம திட்டம் தெளிவுமாய் அங்கிள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இதுல வந்து தங்களுடைய காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. தேவன் நரபலி விரும்புகிறாரா கேள்வி, அதுல தான் இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். நோவா 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 பிரதர் என்பவர் இவ்வளவு நேரம் எங்க போனாருன்னு தெரியல. அதை பத்தி தான் பிரதர் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். திரும்பவும் இந்த வீடியோவை நீங்க முதல்ல இருந்து கேளுங்க, நிகழ்ச்சி முடிந்த பிறகு உங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கும். ஓகே, நோவா ஸ்கொயருக்கு நான் சொல்ல வேண்டிய பதில், தேவன் நரபலியை விரும்புகிறாரா? இல்லை, இதான் பதில். எப்படி என்பதை நீங்கள் வீடியோல சென்று பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
சரி. ஸோ இப்போ நம்ம நிகழ்ச்சியின் முடிவுக்கு நெருங்கிட்டோம். உங்களுக்கு இன்னும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதில் கடைசியாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, அது கூட நம்ம பார்த்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஜனமே ஜெயம். கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு எப்தா ஏன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாட வேண்டும்? மூத்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பது யூதர்களுக்கு புரிதல்லவே. ஏன் ஒவ்வொரு வருடமும் 4 நாள் புலம்பி அழ வேண்டும்? இதை பிள்ளைகள் பெற்றெடுத்த தகப்பனுக்கு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவருக்கு குழந்தைகள் இருக்கணும், எனக்கும் குழந்தைகள் உண்டு. ஒரு குழந்தையை கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறான் உலகத்துல. தன் ஒரே குழந்தைதான் அவருக்கு, ஒரே குழந்தைதான். ஆமா ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே குழந்தை. இவன் சமுதாயத்தினாலே அவன் துரத்தி விடப்பட்டவன். அவன் ஒரு அப்பாட்டி வெளியிலே வந்தவன். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேன்மையை தேவன் கொடுத்து அம்மோனியரை ஜெயிக்க வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கும் பொழுது தன்னுடைய மகளை எந்த அளவுக்கு வளர்க்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று அவன் பிளான் பண்ணியிருப்பான், திங்க் பண்ணியிருப்பான். இந்த நேரத்துல இப்படி ஒன்று வந்தால் நிச்சயமாய் சாதாரண மனிதர்கள் எல்லாருமே அப்படித்தான் வருத்தப்படுவார்கள். அப்படித்தான் அவனும் வருத்தப்பட்டு சட்டையை கிழித்து கொண்டு காரியங்களை செய்திருக்கிறான். நிச்சயமா நிச்சயமா. அதுல இன்னொரு பாயிண்ட் கூட நான் ஆட் பண்ண விரும்புறேன். இந்த எப்தா உலகத்தால் ஒதுக்கப்பட்டவனா இருந்தாலும் தேவனால் உயர்த்தப்பட்டவன். அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட எப்தாவுக்கு இப்படி மகள் கல்யாணம் முடிக்காம சந்ததி இல்லாம போயிருதே என்பது விதமான ஒரு சிந்தனை மனிதனுக்கு உருவாகலாம். ஒரு காரியத்தை மிகவும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கல்யாணம் முடிக்காம போறதுனாலதான் அந்த அம்மா சொல்றாங்க, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் ஜாலியா இருந்துட்டு வர்றேன், என்னுடைய கன்னிமையை நிமித்தம் அங்க போயிட்டு அவங்களோட இருந்துட்டு வர்றேன்றாங்க. அதெல்லாம் மொத்தமாய் நாம் படித்து பார்த்தால் இதனுடைய ஃபைனல் பாயிண்ட் என்ன என்று புரிந்துவிடும். நிச்சயமா நிச்சயமா. நிறைய கமெண்ட்ரிஸ்லயும் ரொம்ப அருமையா அதுக்கு நீங்க கொடுத்த மாதிரி இன்டர்னல் பைபிள் எப்படி அதுக்கு பதிலாக எப்படி பர்ன்ட் ஆஃபரிங் செலுத்தி இருப்பாங்க என்பதெல்லாம் தெரிய வைத்திருக்கிறார்கள். மேற்கொண்டு அப்போ பிள்ளைகள் என்றால் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம், அவர் கொடுக்கிற ரைட்ஸ், இது வழியாய் பக்தி உள்ள சந்ததி வர வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் விரும்பினால் அப்படிப்பட்ட குழந்தையினுடைய தலைமுறையாக விளங்கும். மற்றபடி நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் உலகத்துல கூட நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு கூட குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதனுடைய இது என்னன்னா அவங்களுக்கு அது ஆசீர்வாத குறைவு என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுப்பார். அதனால எப்தாவை அந்த வகையில நாம் குறைத்து மதிப்பிட்டு கூடாது. அவன் ஒரு விசுவாச வீரன் என்பதிலே நாம் ரொம்ப உறுதியா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸோ வேற ஏதாவது கேள்விகள்? இப்போ நம்ம பேசுனதை வச்சு ஒரு சின்ன கேள்வி, அதுக்குள்ள நம்ம குயிக்கா முடிச்சிடலாம். நரபலியை நாம் தேவன் விரும்புகிறவர் அல்ல, அதனால் எப்தா தன் மகளை நரபலி கொடுக்கவில்லை, பலி கொடுக்கவில்லை என்று நாம் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. கன்னியாக அவள் ஒப்பு கொடுக்கப்பட்டால் அதை மாத்திரம் நம் தேவன் விரும்புகிறாரா? அவள் கன்னியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை மாத்திரம் அவன் 2 பொருத்தனை பண்ணான்ல, அதுல ஒண்ணு கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ நம்ம ஆட்கள் தேவதாசி என்று சொல்லுகிறார்களே, இது தப்பான அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலா அந்த காலத்தில எல்லாம் தேவதாசிகள் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற கன்னிகள். அந்த நிலையிலே கர்த்தருக்கென்று இவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். அதை விரும்புகிறாரா தேவன்? அதை விரும்புகிறாரா? கன்னியாக ஒப்பு கொடுக்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். ஊழியத்தின் நிமித்தம் மத்தேயுவில் எழுதியிருக்குல்ல, அன்னகர்கள் எப்படி ஆகிறாங்கன்னு சொல்லி. ஊழியத்தின் நிமித்தமும் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு தேவன் சொல்லுகிறார். அதனால ஊழியத்தின் நிமித்தமும் அப்படி கல்யாணம் முடிக்காம இருக்கலாம், தப்பு இல்லை. விரும்புகிறார் என்று சொல்வதை விட தேவன் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லலாம். அங்கீகரிக்கிறார். ஏன்னா அப்படி பார்த்தா எல்லாரும் விருப்பம் இல்லைன்னா வாங்கப்பா அப்படி கூப்பிட்டு அதை எப்படி அங்கீகரிக்கிறார் என்பதை கூட எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? தேவ சித்தம் என்பதே நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள், பக்தி உள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதுதானே தேவ சித்தம். ஆமா, அது எப்படி தேவன்? இவனுடைய ஐடியா குடும்பமே வேண்டாம், கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யறேன்னு ஐடியா பண்றான் இவன். அவனுடைய உள்ளம், அவனுடைய சரீரம், அவனுடைய எண்ணம் எல்லாம் அப்படி இருக்குது. ரைட், பரவாயில்ல, அப்படியே செய்ய, நீ முடிஞ்சு போச்சு. ஒருத்தனை கல்யாணமே வேண்டாம்னு சொல்றவனை போய் கல்யாணம் முடிச்சுக்கடான்னு சொல்லுவார் ஆண்டவரு.
ரைட்டுங்க. ஆக இயேசுவை போல தேவனுக்காய் தன்னை ஒப்பு கொடுத்து, ஊழியத்திற்காய் ஒப்பு கொடுத்து, ஆசாபாசங்களை விட்டு கொடுத்து ஒருவன் அர்ப்பணிக்க வரும்பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறார்னு சொல்ல வரீங்க. ஆமா ஆமா, அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி. ஓகே, சோ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். குருவியார் கடைசியாக வந்து கேள்வியை கேட்டிருக்கிறார். குருவியாரே, சார் இயேசு நரபலியா? இயேசு நரபலி அல்ல. எப்படி இந்த செய்தியை மீண்டுமாக இது உள்ள டெலிவரன்ஸ் நியூஸ்குள்ள இருக்கும். குருவி எப்பொழுதும் அதை கண்டு கொண்டு அந்த இறையை, வானத்துக்குரிய அந்த இறையை நீங்கள் கொத்தி சாப்பிடலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த காரியத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர். பாஸ்டர் சாம் கலையம் அவர்கள் ஜெபித்து முடிப்பார். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே, நரபலியை தேவன் விரும்புகிறாரா, நரபலி தேவனுக்குரியதா என்ற அருமையான ஒரு தலைப்பை தேவன் கொடுத்து, இந்த தலைப்பின் மூலம் கர்த்தாவே ஆசிரியரை கொண்டு பலவிதமான விளக்கங்களை, பலவிதமான வேத சத்தியங்களை கர்த்தாவே இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்து எங்கள் கர்த்தாவே மனதிலே மாயையான சில காரியங்களை நம்பி, வேத புரட்டுக்களை நம்பி இந்நாள் வரைக்கும் நினைத்து கொண்டிருந்த கர்த்தாவே இந்த காரியத்தை தெளிவுபட வைத்த மகா தேவனுக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே கர்த்தாவே இது போன்ற இன்னும் பல தலைப்புகள் மூலமாக வருகிற நிகழ்ச்சிகளில் என் தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே அவர்களுக்கு வேத வசன வாஞ்சி அவர்களுக்குள்ளே கர்த்தாவே அதிகமாய் எழுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் நிகழ்ச்சியை காண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான செய்தியை கொடுத்து, அந்த செய்தியின் மூலம் ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்த ஆசிரியரை தேவன் ஆசீர்வதித்து, அப்பா தொடர்ந்து அவர் மூலம் நிறைய சத்தியங்கள் எங்களுக்கு இந்த இணையதளத்தின் மூலம் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இணைந்திருந்த சத்யதாசி ஆசீர்வதியும், அவர்கள் மூலம் கர்த்தாவை பெரிய பெரிய காரியங்கள் செய்து வருகிறீர்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நல்லபடியா நடக்கட்டும். தொடர்ந்து பல பேர் இதில் இணையட்டும், பல பேர் தன்னுடைய கேள்விகளை கேட்கட்டும், கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியா என் தேவன் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி நேயர்களே, உங்களுடைய சப்போர்ட் மிகவும் அதிகமாய் கிடைத்தது. இது போல பல தலைப்புகள்ல நமக்கு தொடர்ந்து வாரம் முழுவதும் திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நிகழ்ச்சி தொடரும். இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நிச்சயமாக உங்களுக்கு சத்தியங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் கிடைத்து கொண்டே இருக்கும். நிச்சயமாய் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெலிவரன்ஸ் நியூஸ் லைக் பேஜ்ல வந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுல நீங்களும் லைக் செய்து இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற பல செய்திகள் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கண்டு கலியுங்கள். அதன் மூலம் வருகிற கேள்விகளையும் நீங்கள் ஆசிரியரின் தொலைபேசி எண்ணுக்கு கூட தொடர்பு கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். கீழே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோவிலே கீழே போன் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த போன் நம்பரை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், எல்லா காரியங்களும் செய்யலாம். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள். நாளைய தினத்திலே மீண்டும் 9 மணி அளவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.